ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ். எல்லாமே லிமிட் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை கண்ணு. லிமிட் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஃபங்க்ஷனில் இது மாதிரி ஃபார்மேஷன் வந்ததுன்னா 0/0, ∞/∞, 0 × ∞, ∞ மைனஸ் ∞, இந்த ஃபார்மேஷனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்னென்னு சொல்கிறோன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இனிமேல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரூலை அப்ளை பண்ணுறோம். எல் ஆப்பிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒருத்தர் நேம் தான், லோ ஆப்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேர் சொல்கிறப்போ. ஆனால் நமக்கு இங்கே இதில் சொல்கிறப்போ, இங்கிலீஷில் சொல்கிறப்போ நமக்கு எல் ஆப்பிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரூல் என்னங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சம் ஒன்றுமே கிடையாதுக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் எடுக்கிறோங்களா, ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அதில் லிமிட் அப்ளை பண்ணுறோக்குன்னு. லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபார்மேஷன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னு எழுதிடுறீங்க. ஓகேங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூல் அப்ளை பண்ணுறோம். இந்த ரூல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். சப்போஸ் அப்போ லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இதே மாதிரி ஃபார்மேஷன் வந்தது அப்படின்னா எகைன் நமக்கு வந்து அதை அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நீங்கள் எல் ஆப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி மறுபடியும் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? வேல்யூஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுகிட்டே இருப்போம். அதுதான் கண்ணு இந்த எல் ஆப்பிட்டல் ரூல். ஓகேங்களா? சரி கண்ணு, இப்போ பாருங்கள் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எவாலுவேட் த ஃபாலோயிங் லிமிட்ஸ் இஃப் நெசசரி யூஸ் எல் ஆப்பிட்டல் ரூல். அதாவது கண்டிப்பாக எல் ஆப்பிட்டல் ரூலை நமக்கு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி இதை ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், லிமிட் கொடுத்துருக்காங்க. லிமிட் x டென்ஸ் டு 0 1 - cos x/x². ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக லிமிட் அப்படின்னாவே இங்கே என்ன இருக்கோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு அப்ளை பண்ணணும், 0ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ நான் 0ன்னு அப்ளை பண்ணியிருக்கேனாக்கண்ணே. அப்போ 1 - cos 0. cos 0ோட வேல்யூ என்ன, 1. அப்போ 1 - 1 ஆயிருது 0. அப்போ 0/0. இந்த நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் எந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நமக்கு 0/0 வந்துருச்சாக்கண்ணே. உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் அன் இன்டிட்டர்மினன்ட் ஆஃப் த ஃபார்ம். உடனே என்ன பண்ணோம், அப்ளைங் த எல் ஆப்பிட்டல் ரூல். எல்லா சமுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது மாதிரி கிடச்சிருச்சு. நம்ம எல் ஆப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். எல் ஆப்பிட்டல் ரூல்னா என்ன அர்த்தம், கிவன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த இடத்துல u/v ஃபார்மெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், டினாமினேட்டர் தனியாக அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? எல் ஆப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ நீ பாட்டுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன் u/v ஃபார்ம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஓகேங்களா? x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். sin x/2x. இப்போ 0 அப்ளை பண்ணுங்கள். sin 0 2 × 0. sin 0ோட வேல்யூ 0, இதுவும் 0. மறுபடியும் நமக்கு என்ன ஆயிருது, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துருதுங்களா? நான் என்ன சொன்னேன், அகெயின் எல் ஆப்பிட்டல் ரூல். இந்த இதுக்கு நமக்கு வந்த ஆன்சருக்கு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த ரிசல்ட்டுக்கு மறுபடியும் நம்ம எல் ஆப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ 0 அப்ளை பண்ணுங்கள். cos 0/2. cos 0ோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2. புரியுதாக்கண்ணே என்ன பண்ணியிருக்கோன்னே? பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி. பாருங்கள், எக்ஸ் இருக்க வேண்டியதுல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஃபினிட்டினா ஆன்சர் நமக்கு எதால் மல்டிப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் வரும் அப்படிங்கிறது நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். இதுலேயும் ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் இன்ஃபினிட்டி. இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணணும், எல் ஆப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 4x, இது 0 ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 2x - 5, இது 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 4x/2x - 5ன்னு கிடைக்குது. ஸோ எகைன் இதுலேயும் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் மறுபடியும் இன்ஃபினிட்டி தான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அன் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். எகைன் நம்ம எல் ஆப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுறப்போ இங்கே கிடைச்சிருக்கலவா இந்த ரிசல்ட்டை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இதை தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4, இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 கிடைக்கும். இது 0 ஆயிரும். இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணால் இங்கே எக்ஸே கிடையாது. ஸோ வேல்யூ மட்டும்தான் 4/2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இருக்கான லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x/log x. ஓகேங்களா? இப்போ x/log xக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அடுத்து எல் ஆப்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1க்குன்னு, log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இது மேலே போகிறப்ப எக்ஸ்ன்னு கிடைக்குங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடையாது கண்ணே, இது வேல்யூ. ஏன்னா இது மாதிரி ஃபார்மேஷன் அங்கே கிடையாது. ஓகேங்களா? அப்போ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், secant x/tan x. என்ன இருக்குது, π/2 மைனஸ். இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை கண்ணு. மைனஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்னென்னா லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னு போன வருஷம் படிச்சிருக்கீங்களா? இப்படி போட்டால் என்ன,
லெஃப்ட் ஹேண்ட் அப்படி ப்ளஸ் போட்டால் என்னென்னா ரைட் ஹேண்ட். ஓகே, அது எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த π/2 தான் அப்ளை பண்ணுறோம். சீக்கன் π/2 வேல்யூ அது π/2 மீன்ஸ் 90 டிகிரி. அப்போ சீக்கன் 90 வேல்யூ இன்ஃபினிட்டி, tan 90 வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குதுங்களா? உடனே என்ன பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் சொல்கிறப்பையும் நீங்கள் 7th சாப்டர் படித்தாவே ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கண்ட் எக்ஸ் tan x. tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஒரு சீக்கண்ட் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்போ tan x பை சீக்கண்ட் எக்ஸ். ஓகே, இதை நான் மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக tan என்ன பண்ணிக்கலாம், சைன் பை காசு. சீக்கண்ட் என்னது 1 பை காசு. இந்த காசும் கேன்சல் ஆச்சுன்னா sin x வரும். இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், sin π/2. sin π/2 வேல்யூ என்ன? 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லிமிட் x tends to infinity e power minus x into root x. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இங்கே மைனஸ் இருக்கனால இது டினாமினேட்டருக்கு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படி மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இன்ஃபினிட்டிக்கு ரூட் எடுத்தால் இன்ஃபினிட்டி தான், e power இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். எல்லா பிட்டல் ரூலை ரூட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ், e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x. ஓகேங்களா? இது நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் இருக்கிறது இங்கே கீழே வந்துடுது. இப்போ இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபினிட்டி போடுறப்போ இது மல்டிப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி. 1/∞ வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லிமிட் x tends to 0 1/sin x minus 1/x. டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கிது? sin 0 வேல்யூ 0, இங்கே 1/0. அப்போ ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. நீ பாட்டுக்கு 0ன்னு போட்டுறாத. இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? உடனே நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1/sin x minus 1/x சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இது எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா டினாமினேட்டர் டிஃபராக இருக்கனால சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம். சரி, ஒன்ஸ் இதில் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸோட வேல்யூவை. நான் இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணவே இல்லை. இதை சிம்பிளிஃபை பண்ணி இது மாதிரி இருந்தது அப்படின்னா 2 ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அப்படியே தனித்தனியாக அப்ளை பண்ணி காமிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அதில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்பயும் நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்குது. இப்போ நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். டினாமினேட்டர் வந்து பாருங்கள், இது ரெண்டும் இன்ட்டில் இருக்குது, யூவியில் இருக்குது. ஸோ நான் வந்து நியூமரேட்டர் தனியாக பண்ண சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். டினாமினேட்டரில் பண்ணுறப்போ 2 ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் வச்சுட்டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். சைன் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள், எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். இப்போ வேல்யூ அப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்குது, நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் தான் கிடைக்குது. எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? டினாமினேட்டர் பாருங்கள், இந்த 2 ஃபங்க்ஷனும் யூவியில் இருக்குது. எக்ஸை வச்சுட்டு காசை பண்ணுங்கள் மைனஸ் சைன் எக்ஸ், காசை வச்சுட்டு எக்ஸை பண்ணுங்கள் 1. அடுத்து சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் காஸ் எக்ஸ். ஓகே, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா? அடுத்ததில் நான் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0/2ன்னு கிடைக்குது. ஸோ 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, லாஸ்ட்டாக சொன்னலக்கண்ணா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இது மாதிரி கொடுத்துருந்தா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 2 ஃப்ராக்ஷனாக கொடுத்தா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ டினாமினேட்டர் டிஃபராக இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் இப்படி கிடைக்குது. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள், அப்போயும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணோம், இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வச்சு இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எல்லா பீட்டல் ரூல் யூஸ் பண்ணுறப்போ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், நான் எங்கேயுமே எல்லா பீட்டல் ரூல் இந்த இடத்துல எல்லா பீட்டல் ரூலே தேவையில்லை. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா பீட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ -6x இது 0 ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 6x -2. ஸோ இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -3/2 கிடைக்குது. ஓகேவா கண்ணே? இந்த மாதிரி மாடல் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியுங்களா? பாருங்கள், அடுத்தது எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மாடல் நான் போட்டுட்டேன். அடுத்து இதுலேயே இன்னொன்று செகண்ட் ஒன்று இருக்குது. லிமிட் x tends to n 1. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்ப 0/0 கிடைக்குது. எல்லா பீட்டல் ரூல்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஆன்சர் 1/2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், x⁻n - a⁻1/x - a. ஸோ இதுக்கு வேல்யூ ஏன்னு அப்ளை பண்ணுறப்ப 0/0 கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ x⁻n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n × x⁻n - 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆயிரும். இங்கே வந்தால் 1, இது 0. அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணுங்கள், n × a⁻n - 1. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். sin mx/x. ஸோ 0 அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு sin 0/0ங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. உடனே நீங்கள் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எல்லா பீட்டல் ரூலில் sin எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு, ஆனால் எக்ஸுக்கு பதிலாக mxன்னு இருக்கிறனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் m. ஓகேங்களா? /1 வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு m அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். வேல்யூவேட் த லிமிட் x tends to 0 sin x/x². ஓகே, இதை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணி காமிச்சு 2 ஈக்குவலாக வந்தது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா
அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, நாட் ஈக்குவல்னா எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்களா, டினாமினேட்டரில் வந்து நமக்கு x² இன்ஃபினிட்டி, அதாவது இந்த வேல்யூ sin x/x² வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சதுக்கப்புறம் எல்லா பீட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ அதுவும் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கே 0+ போடுறப்போ அடுத்து 0- போடுறப்போ என்ன கிடச்சிருக்கு, -∞. ஏன்னா மைனஸ்ன்னு போடுறப்போ -∞ தான் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து 11th படிக்கிறப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் நமக்கு எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவலாக இருக்கனால இந்த லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இஃப் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0. ஓகே கண்ணு, இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. m = +or -n. ஓகே, ஃபஸ்ட்டு 0ன்னு அப்ளை பண்ணுறேன். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறேன். எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது 0 ஆயிரும். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் வரும். இந்த m தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் m ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது போட்டிருக்காங்களா. டினாமினேட்டரும் அதே மாதிரி தான். இது 0 ஆயிரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin n வரும். n தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிரும். இந்த m n தான் முன்னாடி கொண்டு வச்சிருக்கேன். இந்த m/n வெளியே வச்சிடறேன். ஏன்னா நமக்கு வந்து தீட்டாவுக்கு தான் நம்ம வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு தீட்டாவால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணியிருக்கேன். இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு அதே தான் கிடைக்கும். ஏன் அப்படி நான் தீட்டா கேன்சல் ஆயிடுதுங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா sin m/θ இது வந்து sin n/θ. ஓகே, இப்போ இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டான்னு வரும். இந்த m தீட்டாங்கிறப்போ m, இதை ஒன்றுன்னு வந்துடும். அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த m என்ன மறுபடியும் வெளியே கொண்டு வரப்போ m²/n². ஓகே, அப்போ cos m/cos n/ன்னு கிடைக்குதுங்களா. இந்த இடத்துல தீட்டா பதில் 0 அப்ளை பண்ணுங்கள். காசோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1. அப்போ m²n²ஓட வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா டென்ஸ் டு 0, இதோட வேல்யூ கிவனில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m²/n² = 1னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் n². ஸோ m = +or -1. ஓகேங்களா, சரி, +or -n. இது மறுபடியும் பாருங்கள், log of 1 + x/cot πx. ஓகே, எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்குது உங்களுக்கு, ∞/∞ கிடைக்குது. ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இது எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். log x அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/x. இது மறுபடியும் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்கனால இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. டினாமினேட்டர் வந்து cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், -cosec²x -cosec²x. எக்ஸுக்கு பதிலாக πxன்னு இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பை கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், -1/1 - x இருக்கா நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, -π cosec² πx இருக்குது. இது ரெண்டு மைனஸும் நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருங்களா. அப்போ ரிமைனிங் 1/1 - x/π × cosec² πx. ஓகே, இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, மறுபடியும் ∞/∞ கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு என்ன, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ அகைன் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். cosec² எப்படி எழுதிக்கலாம், 1/sin² எழுதிக்கலாங்களா. இது இன்ட்டு பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இது நியூமரேட்டர் போயிருங்களா. இப்போ பாருங்கள், sin² πx × π × 1 - x. ஓகே, இப்போ நமக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாக நினச்சிக்கோங்க. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2sin x. எகைன் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. மறுபடியும் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, πx. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பை கிடைக்கும். டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த பை கான்ஸ்டன்ட் டேர்மு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1. ஓகே, இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பை கேன்சல் ஆயிருங்களா. இந்த மைனஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன், -2sin πx cos πx. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குது, πxக்கு எக்ஸோக்கு வேல்யூ நான் 1ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். 1ன்னு அப்ளை பண்ணுறப்போ sin π cos π கிடைக்குது. sin πயோட வேல்யூ 0, cos πயோட வேல்யூ -1. ஸோ நமக்கு எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அதே மாதிரியே இருக்குங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் 0 அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ∞ - கிடச்சிருச்சு. இது மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணுமா. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அதுவும் 0/0 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். இந்த சிம்பிளிஃபை பண்ணோம்லவா, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். e⁻x -1 - x/x × e⁻x -1. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. டினாமினேட்டரில் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, u vன்னு. எக்ஸை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e⁻x பண்ணால் e⁻x, இது 0 ஆயிரும். அடுத்து இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு u பண்ணுங்கள், 1ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ x × e⁻x, இதை வந்து பார்த்தீங்கன்னா e⁻x -1. ஓகே, இப்போ வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0/0. இதுவும் நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்கலவா,
இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்துக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁴x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். இது பாருங்கள் நமக்கு யூவி ஃபார்மில் இருக்கா, எக்ஸை வச்சுட்டு e⁴x பண்ணால் e⁴x தான் கிடைக்கும். e⁴x வச்சுட்டு எக்ஸை பண்ணோம்னா 1. அடுத்து e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁴x, இது 0. ஓகே, அடுத்து பாருங்கள் e⁴x அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 2e⁴x. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 7.40 அதே தான் எக்ஸ் லாக் எக்ஸ். இது மாதிரி இன்ட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா டினாமினேட்டரில் 1/xன்னு வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். 0 அப்ளை பண்ணுறப்போ நமக்கு லாக் 0வோட வேல்யூ இன்ஃபினிட்டி, ஸோ -∞. இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -∞ கிடைக்குது. ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஃபங்க்ஷன் இது மாதிரி இருந்தது அப்படின்னா இது இன்ட்டில் இருக்கிறத 1/xனா ஒன்றும் இல்லை, இது மேலே போனால் இன்ட்டு தான் இருக்கும். இப்படி இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/x. இது 1/xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x². இன்ட்டு போடுங்க, x²/-1 இது கேன்சல் ஆச்சுன்னா x/-1. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ 0/-1 நமக்கு என்ன ஆயிருதுன்னா 0 அப்படின்னு கிடச்சிருது. இல்லை எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் நிறையா இருக்குக்கான எல்லாம் ஒரே ஃபார்மேஷன் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. அப்போ எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்த்துக்கிறீங்களா, அதில் ஏதாவது டவுட்னா மட்டும் என்கிட்ட கேட்டுக்கோங்க. பாருங்கள், லிமிட் இதே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பிடல் ரூங்கிறப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். மறுபடியும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னா அகைன் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. அது மாதிரி 42வும் பாருங்கள், உங்களுக்கு e⁴x/x⁴m. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁴x x⁴m, அதாவது x⁴m டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன அர்த்தம்னா m⁴ அப்படின்னு அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு பவரில் n கிடையாது, சாரி நம்பர்ஸ் இல்லை, ஒன்லி m தான் இருக்குது. ஸோ பண்ணுறப்போ நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால தான் m⁴ அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷனுக்கும் இப்போ இன்னுமே பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபர் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஒன்லி f(x)ங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா. இனிமே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா. பவரில் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம ஒரு லெட்டருக்கு டினோட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒய்ன்னு டினோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே g(x)ன்னு டினோட் பண்ணுறோங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒய்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா y = ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஃபங்க்ஷன் பவர் ஃபங்க்ஷனுங்கிறப்போ அந்த பவரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு லாக் எடுப்போம். ஓகேங்களா. லாக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுவோம். அந்த லிமிட்டும் நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் தான் கிடைக்கும். எகைன் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஆன்சர் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது மாதிரி 2 ஃபங்க்ஷன் இது மாதிரி இன்ட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இந்த லாகை வந்து வெளியே கொண்டு போயிடும். அதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன், லாக் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதிக்கோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 பக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுப்போம். அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறப்ப நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. அப்போது பவருக்கு மேலே பவர் ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துடும். அதுக்கடுத்து கிவன் ஃபங்க்ஷனை y அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாக் எடுக்கணும். லாக் எடுத்ததுக்கப்புறம் எகைன் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா மறுபடியும் நமக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். வந்த ஆன்சரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா காம்போசிட் ஃபங்க்ஷன், அதாவது அந்த லாகை வெளியே எடுக்கிறதுக்காக காம்போசிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த லாகை மறுபடியும் எடுக்கிறதுக்காக ஒமிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்திருப்பேன். இதுதான் இந்த இப்போ போகிற அடுத்த சம்முக்கு ப்ரொசீஜர். ஓகேங்களா. பாருங்கள், எக்ஸசைஸ் 7.5ல் ஃபஸ்ட்டு கொஷின் அதே கொஷின் தான், 8th கொஷின் தான். இதில் இது வரைக்கும் முன்னாடி போட்ட வரைக்கும் ஒரு ஃபார்மேட்டு, இதுக்கு மேலே இன்னொரு ஃபார்மேட்டு. ஓகே பாருங்கள், இது வரைக்கும் நமக்கு இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷன் பவரில் இருக்காது. இருந்ததுன்னா இன்ட்டில் இருந்திருக்கும், டிவிஷனில் இருந்திருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும் ஒழிஞ்சு பவரில் இருக்காது. இப்படி இருந்தது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்கும். இதோட இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்கோம், ஏற்கனவே கொடுத்தது தான், அதே தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே இந்த ஃபங்க்ஷனை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒய்ன்னு எடுத்ததுக்கப்புறம் இந்த பவரை ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 பக்கம் என்ன பண்ணுறோன்னா லாக் எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ லாக் எடுக்கிறப்போ லாக் y log x⁴x லாகில் பவர் இருந்ததுன்னா அதாவது லாக்
ஏ பவர் n இருந்தால் என்ன எழுதுவீங்க n log n எழுதுவீங்களா அப்போ x இன்ட்டு log x ஓகேங்களா இது இன்ட்டில் இருக்கிறது நம்ம டிவிஷனில் வரப்போ அந்த எக்ஸை 1/xன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு மறுபடியும் லிமிட் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணுறோம் வேல்யூ வந்து நமக்கு கிவனில் 0ன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளஸ் கொடுத்தாலும் மைனஸ் கொடுத்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் நமக்கு அப்படியே கொடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா லிமிட்டில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்குது ஸோ இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கிடைக்கிறனால இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம் இந்த இதுதான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் இதில் எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/x 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் -1/x². ஸோ இதை இன்ட்டு வரப்போ x² மைனஸ் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா x/-1 வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 0ன்னு கிடைச்சிருச்சு ஓகேங்களா வேல்யூ இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு அப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாக் இந்த சைடு கொண்டுட்டு வரது தான் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஓகே அப்போ லாக் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் லாக் வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்போ இந்த இதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 0 ஓகேங்களா இப்போ 0ங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதாவது இந்த மோஸ்ட்லி இது இந்த இடத்துல எழுதியிருக்கணும் லாக் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 + y = நமக்கு என்னென்னா 0ன்னு கிடச்சிருக்கு இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறோம் அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறப்ப இந்த லாக் ரிமூவ் ஆயிரும் இந்த பக்கம் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா e⁻0 நீங்கள் ரைட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்கம்மா ஓகேங்களா இப்போ e⁻0ஓட வேல்யூ என்னென்னா 1 அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1ன்னு கிடச்சிருக்கு இந்த இடத்துல ஒய்ங்கிறது நமக்கு என்ன ஃபங்க்ஷனாக வச்சுருக்கிறோம் x⁻x தான் ஒய்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா ப்ரொசீஜர் தெரியுதுங்களா இதே மாதிரி தாக்குன்னு பாருங்கள் அடுத்து 9th கொஷின் 1 + 1/x ஹோல் பவர் எக்ஸ்ன்னு இருக்கா ஃபங்க்ஷன் மேலே ஒன்று இருக்கா ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 1/∞ இது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் உடனே என்ன பண்ணணும் ஒய்ன்னு எடுக்கணுங்களா எடுத்ததுக்கப்புறம் லாக் அப்ளை பண்ணுங்கள் லாக் அப்ளை பண்ண இந்த எக்ஸ் முன்னாடி வந்துடும் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ் தான் நம்ம டிவைடட் பை 1/xன்னு வச்சுக்குவோம் இப்போ இது நமக்கு என்ன பண்ணுறோம் டேரெக்டாக ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் இன்ஃபினிட்டி வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் மறுபடியும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடைக்கும் உடனே எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ லாக் எக்ஸ்னா டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/x ஓகேங்களா அகைன் எக்ஸுக்கு பதிலாக 1/x இருக்கும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x² ஓகே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 1/x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் -1/x². அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா log by 1 + x இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் 1/∞ அதோட வேல்யூ 0 ஸோ ஆன்சர் 1 கிடைக்குது உடனே காம்போசிட் ஃபங்க்ஷனுங்கிறப்போ லாக் இந்த பக்கம் வந்துடும் இதோட வேல்யூ தான் நமக்கு 1ன்னு இருக்குது இப்போ லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறோம் இப்போ e⁻1 வேல்யூ ஓகேங்களா புரியுது என்ன பண்ணியிருக்கோன்னு அடுத்து பாருங்கள் இது எடுத்துருக்கோம் y = என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/∞ ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அடுத்து என்ன பண்ணுறீங்க y எடுத்துக்கிறீங்களா அப்போ y = sin x power tan x அப்போ லாக் எடுங்க லாக் y எடுத்தாச்சு tan x முன்னாடி வந்தது லாக் sin x tan x எப்படி எழுதிக்கிறோம் டினாமினேட்டரில் கொண்டு வந்து 1/tan x எடுத்துக்கிறோம் 1/tan x என்ன அர்த்தம் cot x ஓகே இப்போ நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் வேல்யூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் log sin x அதாவது log xன்னு நினச்சிக்கோங்க log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x மறுபடியும் எக்ஸுக்கு பதிலாக sin x இருக்கனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x டினாமினேட்டரில் cot x இருக்குது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -cosecant² x அப்போ cos by sin இந்த கொசிக்கனை வந்து 1/sin². அப்போ இன்ட்டு பண்ணுறப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா sin x cos x இந்த மைனஸ் இருக்குன்னு 1 அப்படியே இருக்குது ஸோ வேல்யூ இப்போ அப்ளை பண்ணுங்கள் லிமிட்டு sin π/2ஓட வேல்யூ 1 இதோட வேல்யூ 0 இப்போ 0 எடுத்தீங்கன்னா ஆயிருன்னா 0 இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு லாக் வெளியே வந்துடும் இப்போ அடுத்து லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறப்ப e⁻0 வேல்யூ 1 ஓகேவா கண்ணே எல்லா சமயம் அப்படியே பார்த்து பாருங்கள் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் ஒய் போட்டிருக்கோம் லாக் எடுத்துருக்கிறோம் லாக் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அதுவும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் உடனே இதை என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பண்ணி போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதில் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அகைன் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் மறுபடியும் என்ன பண்ணணும் இதை மறுபடியும் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குது -cos x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 2x - sin x அதாவது டினாமினேட்டரில் வந்து uv ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்ளை பண்ணி யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் காமனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் -1/2 கிடைக்குது இந்த லாக் காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்புறம் லாக் வெளியே வந்துடும் இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பொனன்ஷியல் எடுங்க e⁻−1/2 பவரில் மைனஸ் இருந்தால் டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் அப்போ e⁻1/2 என்ன அர்த்தம்னா பவரில் 1/2 ரூட்டுன்னு அர்த்தம் ஓகேவா பாருங்க if an initial amount A0 of money is invested at an interest rate or compounded n times a year the value of the investment after t years is A=A0 இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க if the interest is compound continuously that is அதாவது கண்டினியூனா இன்ஃபினிட்டி டைம் போயிட்டே இருக்கு show that the amount after t year என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அது கொஸ்டின் எழுதலையா
ஓகே, கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்களா கண்ணே. அப்போ ரெண்டு பக்கம் நான் ஏ ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் நான் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்ஃபினிட்டி டைம்ஸ் கொடுத்துருக்கனால நான் இன்ஃபினிட்டி எடுத்திருக்கேன். ஸோ அப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது. இது ஃபங்க்ஷனுக்கு மேலே பாருங்கள், இது வந்து டீயில் தான் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு லாக் ஒயின்னு அடிச்சுக்கோங்க. ஒயின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், லாக் எடுக்கிறோன்னா என்டி இன்ட்டு லாக் ஆஃப். இந்த என் தான் நம்ம கீழே வந்துடுறப்போ 1/n. ஸோ நமக்கு இது ஏன்னா எண்ணுங்கிறத இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா. அப்போ டி அப்படியே இருக்கட்டும். இதை டி பாருங்கள் கான்ஸ்டன்ட் டேர்மில் வெளியே வச்சுட்டேன். இது லாக் ஆஃப் எக்ஸ்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, ஃபஸ்ட்டு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ இதுவும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/x. ஓகேவா, 1/x இங்கே தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/x. அகைன் இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/n. அதாவது 1/xனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x² வருமா, அதுதான் போட்டிருக்கேன். இங்கே r இருக்கனால rன்னு போட்டிருக்கேன். பை அதே மாதிரி 1/n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². ஓகே, இதுலேயும் இந்த -r வெளியே வந்துடுது. சாரி, மைனஸ் கூட வேணாம், r மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த -1/n² 1/n² கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்குது. இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆன்சர் RT. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்போசிட் ஃபங்க்ஷனுங்கிறப்ப வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறப்ப e⁻RT அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு லிமிட் இதோட வேல்யூஸ் நமக்கு இந்த ஒய்யோட வேல்யூ இங்கே எழுதியிருப்போம். எழுதுனதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு A0 அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ தான் A. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா A0 × e⁻RT. ஓகேக்குன்னு இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் நான் சொல்லலை. எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்க்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா.